யாரும் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆகணும்னு இதுவரைக்கும் யாரும் பிரச்சாரம் பண்ணல. அது ராகுல் காந்தி உட்பட எல்லோருமே பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றாங்களோ தவிர 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பா இருந்துச்சு, 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் சிறப்பா இருந்தார், ஓட்டு போடுங்கன்னு யாரும் சொல்லல. எந்த கட்சி தலைவரும் முதல்வரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. அதே போல அவருடைய கூட்டணியை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடை ஏறல, தனித்தனியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் என்டோர்ஸ் பண்ணல. அது கோயிலுக்கு வெளியே ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா எப்படி சிதறுமோ அது போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சிதறி இருக்கிறது. பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி பெற்றால் அது பாஜகவினுடைய பினாமி ஆட்சியாக அது அவர்களுடைய பார்வை. 169 இடத்தில் நிற்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பினாமி ஆட்சியாக இருக்கும்? 32 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி நிற்குது, கூட்டணி கட்சிகள் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்க ஏப்ரல் 23 செலுத்திருக்கிறார்கள். அதிமுக வெற்றி பெற்றால் பாஜகவினுடைய உறுப்பினர்கள் அமைச்சர்